இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னே செங்கடல் தடையாக நின்றது. பின்னே பார்வோன் சேனை கர்ஜித்து தொடர்ந்தது. தப்பிப்பதற்கு ஒரு வழியும் இல்லை. தேவன் கட்டளையிட்டபடி மோசே கோலை ஓங்கி கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது சமுத்திரம் ஒதுங்கி வறண்டு போயிற்று. தண்ணீர் மதிலாக நின்றது. இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போனார்கள். பின்தொடர்ந்த எகிப்தியர்கள் தண்ணீரில் அமிழ்ந்து போனார்கள். ஒருவனும் தப்பவில்லை. இரண்டாவதாக, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு மக்களை வழிநடத்த யோசுவா அழைக்கப்பட்டார். ஆனால் யோர்தான் ஆற்றை கடக்க வேண்டிய சூழ்நிலை வந்தபோது அது ஒரு பெரும் தடையாக வந்து நின்றது. தேவன் தமது வல்லமையை வெளிப்படுத்தினார். உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு ஆசாரியர்கள் யோர்தான் ஆற்றில் கால் வைத்தவுடன் மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் குவியலாக நின்றது. ஜனங்கள் அனைவரும் உலர்ந்த தரையில் எளிதாக கடந்து சென்றார்கள். மூன்றாவதாக, எலியா தீர்க்கதரிசி தான் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் நேரம் வந்துவிட்டது என்பதை அறிந்து